ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு விவி கிங்ஸ் ஆக்டிவிட்டி சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் அரிசி மாவு ரொட்டி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரிசி மாவு ரொட்டி பண்ணுறதுக்கு இந்த பவுலுக்கு 2 பவுல் அளவுக்கு நான் அரிசி மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் தட்டிடலாம். மாவுக்கு தேவையான உப்பு வந்து இப்போவுமே சேர்த்துக்கலாம். இந்த பவுலுக்கு 3/4 பவுல் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை வந்து நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வெங்காய டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கூட ஒரு பவுல் கூட சேர்த்துக்கலாம். தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் வந்து குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை மல்லியை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிணைஞ்சிடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிணைஞ்சி வச்சுக்குவோம். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா மாவு சொதன்னு ஆயிரும். அரிசி மாவுக்கு வந்து நம்மளுக்கு தண்ணி வந்து ரொம்ப இழுக்காது, கொஞ்சமான தண்ணி இருந்தாலே போதும். மாவை வந்து இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சி வச்சாச்சு. இப்போது அடியில் ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேலே ஒரு கவர் வந்து விரிச்சிருக்கேன், நம்ம மாவு வந்து தட்டுறதுக்காண்டி. உங்கள்கிட்ட இலை இருந்துச்சுன்னா நீங்கள் இலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி மேலே வந்து ஒரு துணி விரிச்சுட்டு அது மேலேயும் நம்ம தட்டிக்கலாம். மாவை வந்து இந்த அளவுக்கு உருண்டையாக உருட்டிக்கோங்க. லைட்டாக கையில் தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு எடுத்துக்கோங்க, கையில் மாவு ஒட்டாது. இப்போ லைட்டாக தண்ணி தொட்டு நம்ம மாவு வந்து ஈவனாக எல்லா சைடும் வர்ற மாதிரி நம்ம நல்லா தட்டி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தட்டி வச்சுருக்கேன். இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு தட்டி வச்சுருந்த ரொட்டியில் மேலே உள்ள கவரை வந்து எடுக்கும் போதே மாவு நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ எடுத்தாச்சு. இதை அப்படி தோசைக்கல்லில் வந்து நம்ம போட்டுடலாம். ரொட்டியை சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். இப்போ வந்து திருப்பி போட்டுடலாம். மேலே ஃபுல்லாமே நம்மளுக்கு வந்து லைட் ப்ரௌனிஸாக ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு அடியிலே லைட் ப்ரௌனாக வரணும். இந்த அளவுக்கு ப்ரௌனாக வந்தோன்னா நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான ஹெல்த்தியான அரிசி மாவு ரொட்டி ரெடி. இதுக்கு வந்து மீன் குழம்பு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, கார சட்னி வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல்ஸில் வர்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.